यस्या भवद्भक्तजनार्त्यन्तुः पितृत्वमन्येषु अविचार्यतूर्णं स्तम्भे अवतारहतमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहपरब्रह्मणे नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीनिगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीवञ्चलगोपश्री नारायणेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते वाच्यश्रीकृष्णमार्यमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवञ्चलगोपश्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः। जयत्याश्रितसन्त्रासध्वान्त विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या பரமவ்யோம பாஸ்கரஹ. உத்தமமான உத்தரட்டாதியில் ஜெகத்துதித்த ஸ்ரீமத் வில்லிவலம் அழகேசிங்கரின் 100வது திருநட்சத்திரத்தை முன்னிட்டு கத்தியத்தில் நவகுணங்களை பற்றி இந்த உபன்யாசம் அமைந்துள்ளது. அஸ்மத் காலக்ஷேப ஆச்சாரியனான ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியினிடத்தில் பிரணாமங்களை தெரிவித்து அடியனுக்கு நியமித்த சாமியம் மற்றும் காருண்யம் என்ற கல்யாண குணத்தை பற்றி சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன். பங்குனி என்றால் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவை ஞாபகம் வரும். ஒரு பங்குனி உத்தரத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் கத்தியத்ரயத்தை சமர்ப்பித்து ஸ்ரீ ரங்கநாச்சியார் மற்றும் ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளிலே சரணாகதி சாஸ்திர அனுஷ்டானம் அனுஷ்டித்து காண்பித்தார். இதே பங்குனியில் ஸ்ரீ ராமநவமி, அதாவது ஸ்ரீ ராமனின் அவதார விசேஷம் அதிப்பிரசித்தம். ஸ்ரீமத் வில்லிவலம் அழகேசிங்கர் தன் பரம கிருபையால் ஏரார் குணமும் எழில் உருவும் என்கிற ஸ்ரீ சூக்தியை அருளியுள்ளார். இதில் சுதப்பிரகாஷ்காச்சாரியர் மற்றும் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை மற்றும் ஸ்ரீ சுவாமி தேசிகன் போன்ற பூர்வாச்சாரியர்கள் அருளிய வியாக்கியானங்களை கோர்த்து எம்பெருமானின் கல்யாண குணங்களை பற்றி அருளியுள்ளார். ஸ்ரீபாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்தில் ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீர்யோதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாமா சத்ய சங்கல்பா கிருதித்வ கிருதஜதாத்ய சங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவா என்று அருளினார். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்னும் 6 குணங்கள் எம்பெருமானுடைய பரத்வத்தை காண்பிக்கிறது. அதை தவிர பல குண விசேஷங்கள் உள்ளன. பக்த ரக்ஷணத்திற்காகவே சில குணங்கள் பயன்படுகின்றது. இந்த குணவிசேஷங்களை எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தில் காண்பித்துள்ளார். இப்பொழுது நாம் சாமியம் என்கிற கல்யாண குணத்தை பற்றி பார்க்கலாம். சரண்யஸ்ய அபக்ஷபாதः பிரபித்சூனாம் பிரரோச்சகः பகவத சாமியம் விஸ்தரேண உபபாத்தியதே என்று ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர் கூறியுள்ளார். சாமியம் என்றால் ஜன்ம விருத்த குண வைஷமியம் अनपेक्ष सर्वेषां समाश्रियनत्वे स्वीकृतानां तेषां संभावना विशेषेषु मनसादद विषयादरे च स्मत्वं तारतम्यधीरहितत्वம் என்று ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை கூறியுள்ளார். இந்த உலகில் ஒரு உயர் அதிகாரி இருந்தால், ஒரு உயர் பதவியில் ஒருத்தர் இருந்தால், அவரை பல பேர் ஆசிரிப்பது சாதாரணம். அவரை பல பேர் ஆசிரிக்கும் போது இவன் பிறப்பாலோ அல்லது குணத்தாலோ அல்லது ஒழுக்கத்தாலோ அல்லது ஞானத்தாலோ இவன் தாழ்ந்தவன் மற்றும் இவன் உயர்ந்தவன் என்று பகுந்தறிந்து இவர்களை பார்த்து பழகுவது நாம் இயற்கையாக காணலாம் உலகில் அல்லவா. ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை பார்த்து இவன் தாழ்ந்தவன் என்று இவனை ஒதுக்கிவிட்டு இவன் உயர்ந்தவன் என்று இவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டால் இது நியாயமோ? இது சமத்துவமாகுமோ? கிடையவே கிடையாது. ஆனால் எம்பெருமான் அப்படி கிடையாது. அவனிடத்தில் ஆசிரியிக்கும் எல்லோரையும் பிறப்பாலோ ஒழுக்கத்தாலோ குணத்தாலோ ஞானத்தாலோ இவ்விஷயங்களை ஆராயாமல் அவனை சமமாக சரணமடையும்படி செய்கிறான் எம்பெருமான். இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. சரணம் அடைந்த பின் ஆசிரித்தவர்களுக்குள் பக்ஷபாதம் உண்டோ என்கிற கேள்வி. கிடையவே கிடையாது. ஆசிரித்த பிறகு பிறப்பாலோ குணத்தாலோ அல்லது ஞானத்தாலோ ஒழுக்கத்தாலோ எந்த தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்கிற பாகுபாடு எதுவும் இல்லாமல் ஒரே போல சமமாக எல்லோருக்கும் பலனை அளித்து மற்றும் அவர்களை கௌரவிப்பான் எம்பெருமான். இதைத்தான் சரண்யஸ்ய அபக்ஷபாதः என்று ஸ்ரீ ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர் அருளினார் அல்லவா. ஆகையால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லோரையும் சமமாகவே மனசினால் ஆதரிப்பான் எம்பெருமான். இப்பொழுது உலகில் ஈக்குவாலிட்டி மற்றும் ஈக்விட்டி என்று பல விஷயங்கள் பேசப்படுகின்றது. ஒரு உதாரணம், ஒரு தாயாரானவள் அவளுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. அவர்களை வளர்க்கிறார். சிறியவனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஜுரம் வந்துவிட்டது. பெரியவன் சாதாரணமாக இருக்கிறான். இப்பொழுது ஒரே உணவை அவள் சமைக்கிறாள். அதே உணவை 2 பேருக்கும் அளிக்கலாமோ? ஈக்குவாலிட்டி அல்லவோ? ஆனால் ஈக்குவாலிட்டி என்ற பெயரில் அதே உணவை சிறியவனுக்கு தந்தால் அவனுடைய ஜுரம் அதிகரிக்கும் அல்லவா.
மருந்தும் மற்றும் பத்திய ஆகாரமும் தான் அவனை ஜுரத்திலிருந்து நிவர்த்திக்கும். அதனால் இந்த தாயாரானவள் ஆராய்ந்து அவனுக்கு என்ன உணவு கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவனை குணமாக்குகிறாள். அதே போன்று நம் ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் ஸ்ரீ ரங்கநாதனும் நம்மை ஆராய்ந்து அருள்கிறார். ஒரு வைத்தியர் ஒரு நோயாளிக்கு விசேஷ சிகிச்சை பண்ணி அவனை குணமாக்குமா போலே நம் ஸ்ரீ ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் நம் ஆத்மலாபத்திற்காக விசேஷ அனுகிரகம் பண்ணி நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை அருள்கிறார். சீனியர் சிட்டிசன் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் மற்றும் பிசிக்கல் டிசபிலிட்டி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்குமா போலே சாமியம் என்கிற குணத்தால், அந்த குண விசேஷத்தால் எம்பெருமான் நம்மை ரட்சிக்கும் தீட்சையுடன் நம் நிலைமையை நன்கு அறிந்து நம்மை ரட்சிக்கிறான். இதுதான் ஈக்விட்டி ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ பீஷ்ம வியாச துரோணாதிகள் போன்ற மகா ஞானிகளிடத்தில் அவர்களை விழுந்து சேவிப்பான், கௌரவிப்பான். அதே போல விதுரரை போல மகா ஞானியிடத்தில் அவன் மனசால் ஒரே சாமிய குணத்தால் அவரை ஆதரிப்பான், கௌரவிப்பான். ஒரு நாள் சபையில் துரியோதனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், பீஷ்ம துரோணோவதிக்கிரமிய மாம் செய்வ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷலவோஜனம் என்று. அதாவது பீஷ்ம துரோணாதிகள் மற்றும் தன்னையும் தள்ளிவிட்டு விதுரரை போன்ற ஒரு தாழ்ந்தவரை அவரிடத்தில் அன்னத்தை ஏன் கிருஷ்ணா நீ புஜித்தாய் என்று. அதற்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னான் என்றால், விதுரான்னானி விபுஜே சுச்சீனி குணவந்திச்ச என்று. அதாவது எம்பெருமான் எப்படி ஆராய்ந்து அருள்வான் என்றால், பீஷ்ம கிருப துரோண வியாச பராசரர்கள் போன்ற மகா ஞானிகளிடத்தில் அவர்களை விழுந்து சேவிப்பான், அவர்களை கௌரவிப்பான். ஆனால் பரிசுத்தமான மனசுடையவர், பரிசுத்தமான குணங்களுடையவர் விதுரரை போன்றவர் இவர்களிடத்தில் அவர்கள் அன்னத்தை புஜித்து அவர்களை கௌரவிப்பான். இதுதான் அவனுடைய சாமிய குணம் என்பது. எப்பொழுதும் எம்பெருமான் மனசில் சாமியத்தை கொண்டு ஆராய்ந்து வருகிறான். ஒரு வைத்தியர் சிகிச்சை அளிக்குமா போலே எம்பெருமானும் ஒரு சரண்யனுக்கு ஆராய்ந்து அவனுக்கு உத்தமமான கைங்கரிய பதவியை அளிக்கிறான். ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை கூறுகிறார், தாரதமிய தீரஹிதத்துவம் என்று. அதாவது ஆஷ்ரிதர்கள் இடத்திலே, அவர்கள் விஷயத்திலே தாரதமியம் இல்லாமைதான் சமத்துவம் என்று. அதே போல ஜாதி குண விருத்தாதிகள் பாராமே ஆஷ்ரிதர்களுக்கு சமனாக இருக்கை, அதுதான் சமத்துவம் என்று ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை கூறுகிறார். எம்பெருமான் ஸ்ரீராமன் ஸ்ரீ குஹனிடத்தின் மிக நெருங்கி பழகினான். மகா ஞானிகளான மகர்ஷிகளை ஆசிரியிக்கும் ஸ்ரீராமன் ஸ்ரீ குஹனையும் ஆசிரியிக்கும்படி பண்ணினான். அதுதான் அவனின் சாமியத்துவம். அதே போல ஸ்ரீமத் ராமாயணத்தில் அதிதி சத்காரம் என்றால் 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று பரத்வாஜர் பண்ணின அதிதி சத்காரம், இரண்டாவது சபரி பண்ணின அதிதி சத்காரம். பரத்வாஜர் ஸ்ரீராமன் இடத்தில் அதிதி சத்காரம் ஸ்வீகரிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். எப்பொழுது? ராமன் போர் முடித்து அயோத்தியை திரும்பின காலத்தில் பரதன் உயிர் தியாகம் பண்ணிவிடுவான் என்ற ஒரு வேகம், ஒரு அவசரம். ஆனாலும் கூட ஸ்ரீராமன் பரத்வாஜருடைய அதிதி சத்காரத்தை ஸ்வீகரித்தான். ஏனென்றால் அவர் மகர்ஷி, அவர் தபோதனம் பெற்றவர். பிரணிபத்திய மகாத்மானம் பரத்வாஜம் தபோதனம் என்று அவருடைய அதிதி சத்காரத்தை ஸ்வீகரித்தான். ஏனென்றால் பூஜை விதிவிதானங்கள், ஆச்சார விசாரங்கள் மற்ற அனைத்து விஷயங்களை மகாஞானியான ஞானாதிகரான பரத்வாஜர் நன்கு அறிந்தவர். அவரை ஆசிரியிக்கும்படி பண்ணான், அவரை கௌரவித்தான், அவரை விழுந்து சேவித்தான், அவரை கௌரவித்தான். இரண்டாவதாக அதிதி சத்காரம் என்றால் சபரியின் அதிதி சத்காரம் தான் பிரசித்தமானது. சபரியா பூஜித சம்யக்கு ராமோ தசரதாத்மஜக என்று வால்மீகி பகவான் வேடுவ ஜாதியில் பிறந்த சபரியை சம்யக் பூஜிதக என்று கூறினார். அதாவது உத்தமமான திருவாராதனம் பண்ணினார் என்று அவரை கௌரவித்தார். ராமன் சபரியை பார்த்து ஷமணியின் தர்ம நிபுணாம் என்று குரு சிஸ்ரூஷையில் நிபுணராய் ஞானாதிகையானாள் என்று அவளை கௌரவித்தான். சுவாமி தேசிகன் சாமியம் என்கிற குணத்தை ஜாதி குண விருத்தாதி நிம்னோதத்துவ அநாதரேன சர்வைகி ஆசிரியனியத்துவம் சமத்துவம் என்கிறார். அதாவது ஜாதி குணம் ஒழுக்கம் இவற்றால் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை பாராமல் எல்லோரையும் ஆசிரியிக்கும்படி இருப்பான் எம்பெருமான், இதுதான் சமத்துவம் என்று சுவாமி தேசிகன் அருள்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் மாலாகாரன் விற்த்தாந்தம் அதி பிரசித்தமானது, மிக சிறப்பானது. கிருஷ்ண பலராமரும் ஸ்ரீ மதுரையை நோக்கி வந்தடைந்தார்.
ஏனென்றால் கம்சவதத்திற்காக அங்கே எழுந்தருளினார். அப்பொழுது நல்ல வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு மனமுடைய சந்தனத்தை தரித்துக் கொண்டு இருந்தார். ஒரு நல்ல மாலையையும் தரித்துக் கொண்டால் கம்சவதத்திற்கு நாம் எல்லாம் சித்தம் என்று சங்கல்பித்தார். அதற்காக மாலாக்காரன் என்கிற ஒரு பண்டாரத்தை நோக்கி அவனுடைய திருமாளிகையை நோக்கி சென்றார். இந்த மாலாக்காரன் யார் என்றால் அவன் ஒரு பண்டாரம். அவன் மாலையை தொகுப்பவன். மாலையை தொகுத்து அதை விற்பனை செய்து பெரிய குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு நிர்பந்தம் உடையவன். அவன் பக்தியுடன் கூட மாலையை தொகுத்து விற்பனை செய்து அவன் வாழ்க்கையை நடத்தி வந்தான். அப்பொழுது கிருஷ்ண பலராமர் மாலாக்காரனுடைய திருமாளிகையை நோக்கி வந்தார். மாலாக்காரன் எப்படி என்றால் அவன் புஷ்பத்தை தொகுக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டே தொகுப்பானான். ஏனென்றால் அது பக்தியினாலே அவன் எம்பெருமானை ஆராதித்துக் கொண்டு அவனை ஸ்மரித்துக் கொண்டே இருப்பான். கண்ணை மூடிக்கொண்டே தொகுப்பான். கண்ணை திறந்து விட்டு அந்த மாலையின் அழகை நோக்கினால் அந்த மாலை திருஷ்டி பட்டு விடுமா. அதனால் அவன் கண்ணை மூடிக்கொண்டே பக்தியுடன் கூட எம்பெருமானை ஸ்மரித்துக் கொண்டே அதை தொகுப்பான். அப்படி பக்தியுடன் கூட இருக்கிற மாலாக்காரன் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா என்று அவனை ஸ்மரித்துக் கொண்டே மாலையை தொகுத்துக் கொண்டு இருக்கிறான். இப்பொழுது கிருஷ்ண பலராமர் இவனுடைய ஆராத்திய தெய்வம் அல்லவா. கிருஷ்ணர் அவன் நேரே நிற்க அவன் இருப்பது ஒரு குற்றுச்சந்து, ஒரு ஒன்வே ஸ்ட்ரீட். அதை நோக்கி கிருஷ்ண பலராமர் இங்கே வந்து விட்டாரா என்று அவன் ஸ்தம்பித்து போய் மிக பரவசமடைந்து அவன் கிட்டக்க இருக்கிற எல்லா புஷ்பத்தையும் எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பித்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார் பரமஸ்து என்று எம்பெருமானை ஆராதித்தான். அதை ஸ்ரீ பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் பிரசாத பரமோ நாதோ மம கேகம் உபாகதோ தன்யோஹம் அர்ச்சயிஷ்யாமி இத்யாக மால்யோபஜீவன என்று மாலாக்காரனின் சரித்திரத்தை நன்றாக கொண்டாடுகிறார் ஸ்ரீ பராசர மகர்ஷி. அதனால் என்ன அர்த்தம் என்றால் பக்தி இருந்தால் போதும், நன்றாக பூஜிக்கலாம். மகர்ஷிகளான மகாஜானிகளான ஞானாதிகளான மகர்ஷிகள் பூஜித்தால்தான் எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்வான் என்று இல்லை. மாலாக்காரன் போல அதி தரித்திரன் ஆனால் பக்தியில் தனிக்கனானவன், அதிக பக்தியுடன் கூட பரிசுத்தமான குணம் உடையவன் மாலாக்காரன். அப்படி பூஜித்தால் அந்த பூஜையும் நன்றாகவே ஏற்றுக்கொள்வான் எம்பெருமான். இது அவனுடைய சாமிய குணத்தால் அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறுகிறார் பூர்வர்கள். இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. எம்பெருமான் அவன் சாமிய குணத்தை முன்னிட்டு எல்லோரும் பக்தியுடன் கூட அவனை பூஜித்தால் அதை சமமாகவே ஏற்றுக்கொள்கிறான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சூக்ஷ்மம் உள்ளது. என்னவென்றால் ஆலயங்களில் சில நியமங்கள் உள்ளன. அதை அனுஷ்டிக்க வேண்டியது நம் கடமை. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 105ஆம் திருநாமம் சமாத்மா என்று, அதாவது பக்ஷபாதம் இல்லாமல் சமமாகவே மனசை உடையவன் எம்பெருமான். சமமாகவே எல்லோரும் ஆசிரிக்கும்படி பேதம் இல்லாமல் இருக்கும் எம்பெருமான் என்று அர்த்தம் சமாத்மா என்கிற பதத்திற்கு. கண்ணன் கீதையில் கூறுகிறான் 9வது அத்தியாயத்தில், சமோஹம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியः ஏ பஜந்தி து மாம் பக்தியா மை தேதேஷு சாப்யஹம் என்று. அதாவது ஜாதி, ஆகாரம், சுபாவம், ஞானம் இத்தியாதிகளில் வேறுபாடுகள் இல்லாமல், அவற்றில் பேதங்கள் இல்லாமல் எல்லோரையும் ஆசிரிப்பதில் நான் சமமாகவே இருப்பவன் என்று கூறுகிறான் கண்ணன். போல சுவாமி நம்மாழ்வார் 9ஆம் 10, 10ஆம் திருவாய்மொழியில் சாமிய குணத்தை பற்றி நன்றாக விளக்கியுள்ளார். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் என்று கூறினார் நம்மாழ்வார். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றினால் அவன் ரட்சகனாகிறான். ரட்சகனாயிருந்து அவன் எல்லோருக்கும் சமமாகவே இருக்கிறான் என்று அந்த சாமிய குணத்தை காண்பிக்கிறார் நம்மாழ்வார். அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் என்று அடுத்த பாசுரம். தன்னை ஆசிரித்த பிறகு சரண்யர்களிடத்தில் பக்ஷபாதம் இல்லாமல் அன்பு செலுத்துவான் எம்பெருமான். சமனாக எல்லோருக்கும் அன்பு செலுத்துவான் எம்பெருமான் என்று நம்மாழ்வார் கூறுகிறார். மெய்யனாகி விரும்பி தொழுவார்க்கெல்லாம் என்று அடுத்த பாசுரம். அதாவது அனன்ய பிரயோஜனம், வேறொன்றும் எனக்கு வேண்டாம், எம்பெருமான் திருவடிகளே போரும் என்று பரமைகாந்திகளாய் இருப்பவர் அனன்ய பிரயோஜனம். அவருக்கு மெய்யனாகி விரும்பி தொழுவார்க்கெல்லாம் அப்படின்னு சமனாகவே அவனுக்கு தன்னைத்தானே அளிப்பான் அப்படின்னு நம்மாழ்வார் கூறுகிறார். இதுக்கு ஒரு உதாரணம், துரியோதனன் மற்றும் அர்ஜுனன் 2 பேரும் கண்ணனை நோக்கி சென்றார். துரியோதனன் படை வீரர்கள் மட்டுமே போரும், நான் பலசாலியாக
இருப்பேன் என்று கூறினான். படை வீரர்களை கொடுத்து அனுப்பினான். ஆனால் பாண்டவர்கள் மற்றும் அர்ஜுனன் கண்ணனை தவிர வேற யாரும் வேண்டாம், அவன் ஒருத்தனே போரும் என்று அனன்ய பிரயோஜனராய் அவனை அவனுடைய திருவடியை பற்றி அவனை கேட்டார். அப்போ கண்ணன் என்ன சொன்னான்? அவன் தன்னையே அடித்தான். அதுதான் மெய்யனாகி விரும்பி தொழுவார்க்கெல்லாம் என்று நம்மாழ்வார் கூறுகிறார். அந்நியனாகும் தனதால் அடைந்தவர்க்கெல்லாம் என்று அடுத்த பாசுரம். இதில் ஆசிரிதர்கள் அனைவருக்கும் யாரே இருந்தாலும் கூட எம்பெருமான் அவன் அருகிலேயே இருப்பான், பிரியாமலேயே இருப்பான் என்று கூறுகிறார் நம்மாழ்வார். இதை பற்றி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு உதாரணம் உள்ளது. என்னவென்றால், இலங்கை நோக்கி ராமன் தன் சேனையுடன் வானரங்கள் உடன் கூடி அங்கே வந்து சேர்ந்தான். சுக்ரீவனும் அவன் கூடயே இருந்தான். சுக்ரீவன் ஸ்ரீமத் ராமாயணத்தில் பல நாட்கள் ஆன பிறகுதான் ராமன் இடத்தில் ஆசிரித்தான், அவனை சரணமடைந்தான். அப்பொழுது ரொம்ப நெருங்கி விட்டான் ராமனுடன் அல்லவா. இப்பொழுது சுக்ரீவன் இலங்கை நோக்கி வந்து சேர்ந்தான் அல்லவா. அப்பொழுது ராவணன் உடைய அரண்மனை உள்ளதாம். அதில் ராவணன் தெரிகிறான். அவன் தலையில் ஒரு மகுட்டம் உள்ளது. அவன் ராஜா அல்லவா, இலங்கையின் ராஜா. அவன் தலையில் மகுட்டம் உள்ளது. ஆனால் அந்த மகுட்டத்தை பார்த்து சுக்ரீவன் சகிக்க முடியல அவனுக்கு. அவன் சகியாமல் ஒரே க்ஷணத்தில் அவன் இடத்திலிருந்து அந்த அரண்மனைக்கு பிளாவித்து அவன் யுத்தம் பண்ணி ஒரு க்ஷணத்தில் அவன் தலை மகுடத்தை பங்கப்படுத்தி திரும்பினானாம் ராமகோஷ்டியில். அவன் வீர சாகசத்தை காண்பித்தான். ஆனால் ராமர் அதை பார்த்து தவித்தாராம். ஏனென்றால் அவனை இழந்துவிட்டால் ராமருக்கு பரம அதிருப்தி உண்டாகுமாம். அதுக்குதான் அவர் என்ன சொல்றார் என்றால், துவை கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம, நான் இந்த யுத்தத்தை வென்று விடுவேன், சீதையும் என் கூட வந்து விடுவாள், ஆனாலும் கூட சுக்ரீவா நீ இல்லை என்றால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ராமர் சொல்லுவது அவனுடைய சாமிய குணத்தை விலட்சணமாக காண்பிக்கிறது. அவன் பக்ஷபாதம் இல்லாமல் அவனை அடைந்தவருக்கெல்லாம் கண்டிப்பாக அவன் கூடையே பிரியாமல் இருப்பான். அதுதான் இந்த சுக்ரீவ சரித்திரம் காண்பிக்கிறது. இந்த சாமிய குணத்தை அனுபவித்தால் நமக்கு இரண்டு விஷயங்கள் தெரிகிறது. ஒன்று, அவன் சுவாபாவிகமாகவே பக்ஷபாதம் இல்லாதவன் என்று. இரண்டாவது, அவனுக்கு அபிப்பிராய பேதம் இல்லை என்று. இதனால் என்ன தெரிகிறது என்றால், அவன் ரட்சிப்பான் என்கிற நமக்கு ஒரு மகா விசுவாசம் உண்டாகிறது. அதனால் அனைவரும் அவனை ஆசிரிப்பார். இந்த பக்ஷபாதம் விஷயத்தில் ஒரு முக்கியமான சூக்ஷ்மம் உள்ளது. என்னவென்றால், ஆசிரித்தவர்களுக்குள் பக்ஷபாதம் இல்லை. ஆனால் ஆசிரிக்காதவர்கள் மற்றும் ஆசிரித்தவர்களை விரோதிக்கிற சிலர் இருக்கிறார் அல்லவா, இவர்கள் விஷயத்தில் எம்பெருமான் பரம குரோதம் கொண்டிருப்பானாம். அதாவது ஆசிரித்தவர்கள் அவர்களுக்குள்ளே பக்ஷபாதம் இல்லாமல் நன்றாகவே ரட்சிப்பான் எம்பெருமான், சமமாகவே ரட்சிப்பான் எம்பெருமான். ஆனால் எங்க பக்ஷபாதம் காண்பிப்பான் என்றால், விரோதிகள் இடத்தில், அதாவது அவர்களிடத்தில் குரோதம் கொண்டு அவரை சிக்ஷிப்பானாம் எம்பெருமான். பாண்டவான் விஷசே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாகா என்று கண்ணன் கூறுகிறான். அதன் பொருள் என்னவென்றால், துரியோதனா நீ பாண்டவர்களின் எதிரி, அவர்களை விரோதியாக பார்க்கிறாய், அதனால் நீ என் விரோதி. ஏனென்றால் பாண்டவர்கள் மமப்பிராணாகி பாண்டவாக, பாண்டவர்களை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என்று கண்ணன் சொல்கிறான். வில்லிவதம் ஸ்ரீமத் அழிசிங்கர் ஒரு லௌகிக உதாரணம் கொடுத்து இந்த சாமிய குணத்தை இன்னும் விளக்குகிறார். என்னவென்றால், ஒரு காலேஜில் அட்மிஷன் எல்லோருக்கும் வழங்கப்படும் என்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளது. அதில் எல்லோரும் அட்மிஷனுக்கு அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த அட்மிஷன் அதிகாரிகள் எல்லோருக்கும் சீட் கொடுப்பதில்லை அல்லவா. ஏனென்றால் சிலர் யோக்கியதை, அதாவது தகுதி உள்ளவர்கள், சிலர் தகுதி இல்லாதவர்கள். தகுதி உள்ளவர்கள் எல்லாருக்கும் சமமாகவே அட்மிஷன் வழங்கப்படும். ஆனால் தகுதி இல்லை என்றால் அவர்களுக்கு சீட் கிடைக்காது. அதில் தகுதி உள்ளவர்கள், தகுதி இல்லாதவர்கள் என்று பாகுபாடு கண்டிப்பாக உண்டு. அதே போல எம்பெருமான் அனைவருக்கும் சமனாகவே இருந்தாலும் கூட ஆசிரிதர்களுக்குள்ளே அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு தகுந்தாபடி பலனை அளிப்பான் என்று இந்த உதாரணத்தின் கருத்து. இப்பொழுது அடுத்த கல்யாண குணம் காருண்யம். ஏவம் காருண்யம் அப்பியஸ்ய நியதம் ஜீவ ரக்ஷணே அத பூர்வானுசாரேன பௌதாத்ர நிதர்ஷிதே என்று ஸ்ரீ சுத பிரகாசிகாச்சாரியர் கூறியுள்ளார். காருண்யம் என்றால் ஸ்வார்த்த அனபேக்ஷா பரதுக்க சகிஷ்ணுதா என்று ஸ்ரீ சுத பிரகாசிகாச்சாரியர் விளக்கியுள்ளார். அதாவது தன் பயனை கருதாமல் பிறர் துக்கத்தை பொறுக்காமல் இருப்பது காருண்யம் என்று. ஆனால் இதில் ஒரு சூக்ஷ்மம் உள்ளது.
பிறர் துக்கத்தை பொறுக்காமல் இருப்பது ஒரு பரிசுக்காகவோ அல்லது சுயநலத்துக்காகவோ பண்ணக்கூடாது. அது சுவார்த்த அனபேக்ஷா என்று ஸ்ரீ சுத பிரகாசிகாச்சாரியர் கூறுகிறார். சுயநலம் கருதாமல் பிறர் துக்கத்தை சகிக்காமல் இருப்பதுதான் காருண்யம் என்று கூறுகிறார். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் இதே விளக்கத்தை கூறியுள்ளார். சுவாமி தேசிகன் தன் பாஷ்யத்தில் காருண்யம் என்கிற கல்யாண குணத்தை அனுதிஷ்ட பிரயோஜனாந்தரா பரதுக்க நிராகரண இச்சா என்று விளக்கியுள்ளார். அதாவது தனக்கே வேறொரு பயன் கருதாமல் பிறருடைய துக்கத்தை போக்க விரும்புதல் காருண்யம் என்று சுவாமி தேசிகன் கூறியுள்ளார். இந்த கல்யாண குணத்தை எம்பெருமான் விஷயத்திலும் நாம் பார்க்கலாம். பிறர் துக்கத்தை பொறுக்காமல் எம்பெருமான் தானும் தவிக்கிறான். அதே போல அந்த துக்கத்தை தானும் அனுபவிக்கிறான். அதை அனுபவித்து அதை போக்க முயற்கிறான். அதுதான் அவனுடைய காருண்யம் என்கிற குணத்தின் விசேஷம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களில் காருண்யம் என்கிற குணம் இது மட்டுமே அவனை உபாயமாக கொண்டு அவனை பற்றுவதற்கு ஒரு மகா குணமாகிறது. ஞானம் மற்றும் சக்தி என்கிற எம்பெருமானுடைய குணங்கள் நமக்கு இரண்டு விஷயங்களில் பயன்படுகிறது. அதாவது அனுகிரகம் பண்ணுவதற்கு ஞானம் சக்தி வேண்டும், தண்டனம் கொடுப்பதற்கும் ஞானம் சக்தி வேண்டும். ஆனால் காருண்யம் என்கிற குணம் இருக்கிறதே, அது வெறும் அனுகிரகம் பண்ணுவதற்கே உண்டான ஒரு குணம். இந்த மகாபராதம் செய்த காக்காசுரன் அப்படின்னு சொல்லுவார். காலம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காக்குத்தன். அவருடைய காருண்ய குணத்தை விலட்சணமாக காண்பிக்கிறது இந்த சரித்திரம். சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் தோஷா பவேயுரேதே எதினாமதையே தொயா வினாபூதாக என்று காருண்யம் என்கிற கல்யாண குணத்தின் பெருமையை கூறியுள்ளார். அதாவது அடியேனுடைய பாப விசேஷங்கள் நீ எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அடியேன் படுகிற துக்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அடியேனுடைய சம்சார பந்தனத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நான் பண்ணுகிற அபராதத்தை நீ ஆட்கொள்ளாமல் என்னை காப்பாற்றவில்லை என்றால் உனக்கு என்ன பெருமை? என் துக்கத்தை நிவர்த்தி பண்ணுவதை நீ தீட்சையாக கொண்டு என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தயாதேவியை வணங்குகிறாள். அந்த காருண்யம் என்கிற குணத்தை கொண்டாடுகிறார் சுவாமி தேசிகன். ஆகையால் நாம் இப்பொழுது காருண்யம் என்கிற மகாகுணத்தை பற்றி அநேக விஷயங்களை பார்த்தோம். எம்பெருமான் இந்த சம்சார பந்தனத்தில் நாம் படும் துக்கத்தை கண்டு பரம துக்கியாகிறான். அவன் வருந்துகிறான். அவன் அதை சகிக்க மாட்டான். அவன் அதை பார்த்து நம்மை அதிலிருந்து போக்க விரும்புகிறான். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த காருண்யத்தினால்தான், இந்த மகாகுணத்தினால்தான் அவன் நமக்கு ஏற்றபடி, நமக்கு உச்சிதமான சரணாகதி என்னும் பரம உபாயம் அதை அதில் ஈடுபடுத்தி அதை செய்வித்து நம்மை இந்த துக்கத்திலிருந்து பர்மனண்டாகவே அவன் நம்மை போக்குகிறான். அது இந்த காருண்யம் என்கிற மகாகுணத்தின் விசேஷம். ஆகையால் சாமியத்தில் நாம் அவனுடைய பட்சபாதம் இல்லாமல் சமனாகவே இருக்கை மற்றும் பேதபாவம் இல்லாமல் அவனுடைய சாமிய குணத்தை அனுபவித்தோம். மற்றும் காருண்யத்தில் அவன் நம்மை இந்த துக்கத்திலிருந்து எப்படி விமோச்சனம் கொடுக்கிறான், சரணாகதியை பண்ணி வைத்து என்று நாம் பார்த்தோம். இந்த மகாகுணங்களை பற்றி சில வார்த்தைகளை சமர்ப்பிக்க வாய்ப்பு கொடுத்த அடியனுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் ஸ்ரீ உவே ஏபிஎன் சுவாமியிடம் அடியன் அநேக பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீ கிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்னம் சமாதீரவந்தம் வத்சாவிஜாதம் விதுஷாம் வரேண்யம் ஸ்ரீ பாஷ்ய சிம்ஹம் பிரணமாமி நித்யம் ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமார்ய மகாதேஷ்வாய நமः. அஸ்மத் குருभ्यो நமः.